ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, எல்லாருக்கும் பிடிச்ச வீடியோங்க. எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உடனே இதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் கருவறையில் இருக்கிற குழந்தை வயிற்றுக்குள்ளே என்னென்ன குட்டி குட்டி சேட்டைகள், அற்புதமான விஷயங்கள் செய்யுது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம தான் நல்லா டேஸ்ட்டாக பார்த்து ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவோம். ஆனால் நம்ம குழந்தையும் அதே மாதிரி ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிடுமாங்க. நீங்கள் என்ன ஒரு ஃபுட்டு சாப்பிட்டாலும் சரி, அதனோட அந்த ஃப்ளேவர்ஸ், அந்த சத்துக்கள், வாசனையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பனிக்கூட நீரில் இருக்குமா. ஸோ 15 வாரத்துக்கு அப்புறமா உங்கள் குழந்தை வந்து ஸ்வீட் டேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அதிகமாக குடிக்க ஆரம்பிக்குமாங்க. நிறையா சாப்பிடுமா. ஏன்னா பனிக்கூட நீரை தான் வந்து குழந்தைங்க முழுகிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு. அதனால் ஸ்வீட்டு அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்குமா. அவங்களும் நிறையா தண்ணி குடிப்பாங்களாம். இரண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்திங்கன்னா, கேட்கும் திறனுங்க. குழந்தைங்க வந்து நல்லாவே கேட்க ஆரம்பிப்பாங்களாம். அது 3rd ட்ரைமிஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெளியிலேருந்து என்ன சத்தம் வருது, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், அதுக்கு உதைக்கணுமா, என்னெல்லாம் நம்ம சேட்டைகள் பண்ணலாம் அப்படின்ட்டு குழந்தைங்களுக்கு தெரியுமாங்க. நல்லாவே வந்து 7 மாதத்துக்கு அப்புறம் அது உங்களுக்கு ஃபீல் ஆகுமா, குழந்தைங்க கேட்க ஆரம்பிப்பாங்களாம். அதனால தான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், உங்கள் குழந்தை அறிவாளி ஆகணும்னா நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. அடுத்தது 3வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அழுவாங்களாங்க. நம்ம குழந்தை வயிற்றுக்குள்ளே அழுவுமாங்க. உங்கள் 28 வாரத்துக்கு அப்புறமா குழந்தை வந்து அழுகிற அந்த ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்குமா. அவங்களால அழுக முடியுமாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, குழந்தைங்க வயிற்றுக்குள்ளே அழுகும்போது அவங்களோட அந்த லிப் இருக்கு இல்லையா, பாட்டம் லிப்பு வந்து அப்படியே நடுங்குமா. எவ்வளோ க்யூட்டாக அழுவாங்க. அந்த இமேஜை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீலிங் வருது இல்லையா. கண்டிப்பாக உங்களுக்கும் வரும்னு நான் நம்புகிறேன். அடுத்ததான் 4வது பார்த்திங்கன்னா, இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. அவங்க வந்து சுச்சு போவாங்களாங்க. 12 வாரத்துக்கு அப்புறமா குழந்தைங்க வந்து யூரின் போக ஆரம்பிப்பாங்களாம் வயிற்றுக்குள்ளே. ஸோ இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 5வது நம்ம பார்க்க போகிற விஷயம் எல்லா அம்மாக்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படா என் குழந்தை உதைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். அப்படி தாங்க அதுவும் குழந்தைங்க என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்களா. குழந்தைங்க உதைக்கிறது, சுற்றுறது, பஞ்ச் பண்ணுறது எல்லாமே வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, 16 வாரத்துலேருந்து 25 வாரத்துக்குள்ளே வந்து அவங்களால கிக் பண்ண முடியுமா, எல்லாமே செய்ய ஆரம்பிப்பாங்களாம். சேட்டைகள் எல்லாமே சில பேருக்கு 26 வீக்ஸ்க்குள்ளே ஆகுமா. ஒரு காலில் எட்டிலாம் உதைக்க ஆரம்பிப்பாங்களாம். ஸோ நீங்களும் ரெடி ஆகுங்க உங்கள் குழந்தை வாங்குறதுக்கு. 6வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும்பொழுது சிரிக்கலாம் செய்வாங்களாங்க. 26 வாரத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு சிரிக்கிற அந்த ப்ராக்டிஸ் வருமா, அவங்களால சிரிக்க முடியுமாங்க. ஸோ இதை வந்து 4D ஸ்கேன் மூலயமா நம்ம கிளியராக பார்க்க முடியும். ஒருவேளை நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது உங்கள் குழந்தை சிரிச்சதுன்னா அது உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட்டுங்க. என்னோடய குழந்தை வந்து ரொம்ப நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது அவள் கொட்டாய் விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹாய் அப்படின்னு ஒரு தடவை ஸ்கேனில் சொன்னாங்க என்னோடய பாப்பா. தம்பி பார்த்திங்கன்னா அப்படியே கீழே சின்னல வந்து கை வச்சுக்கிட்டு அப்படியே ஹாயாக தூங்கிட்டு இருந்தார். இந்த இன்சிடெண்ட்லாம் எனக்கு என்னமோ ஞாபகம் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது உங்கள் குழந்தை பண்ணதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. நம்மளோட சந்தோஷங்களை மற்றவங்கள ஷேர் பண்ணும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்ம குழந்தைங்களை பற்றி ஆச்சரியமான விஷயங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.